السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم من صابر على ثنتي عشرة ركعة من السنة بني له بيت في الجنة أربع قبل الظهر وركعتين بعد الظهر وركعتين بعد المغرب وركعتين بعد العشاء وركعتين قبل الفجر صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அளித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றாக்கருணை என்றென்றும் உண்டாகட்டும். கணிதக்குரிய இஸ்லாம் பெரிய அவர்கள் உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய இஸ்லாம் பெரிய அவர்கள், ரஜப் மாதத்தினுடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்த மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதை நினைவு கூர்கின்றோம். அதுதான் மிஅராஜ் என்பது. அதை நினைவு கூறுவதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய 5 கடமைகளில் ஒன்றான மிக முக்கியமான கடமை அந்த தொழுகை. தொழுகை என்பது இந்த ரஜப் மாதத்தில் தான் கடமையாக்கப்பட்டது. அது கடமையாக்கப்படுவது வெறுமனே வகி அறிவித்து கடமையாக்கப்படவில்லை. மாறாக நேரடியாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் அனைத்தையுமே அப்படியே சுத்தி காட்டி எல்லா சான்றுகளையும் அல்லாஹ் தஆலா காட்டி அதன் பிறகு ஒரு பரிசாக இந்த தொழுகையை கொடுத்தார். அத்தகைய அந்த தொழுகை குறித்து நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொழுகைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா தொழுகையை வகி அறிவித்து கடமையாக்கவில்லை, மாறாக நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அழைத்து அவர்களுக்கு பரிசாக அந்த தொழுகையை கொடுத்தார். இது உண்மையிலேயே மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு நியாமத் முஸ்லிம்களுக்கு. ஏன்னு சொன்னா மற்ற மதங்கள்ல எல்லாம் இறைவனை எப்படி வணங்கணும்னு தெரியல, வணங்குறதுக்கான முறை கிடையாது, வணங்குவதற்கான நேரம் கிடையாது. எப்ப வேணாலும் வணங்கலாம், எப்படி வேணாலும் வணங்கலாம் அப்படி. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு கற்று தந்திருக்கிறான். எப்படி என்னை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து அல்லாஹ் தஆலா தன்னை வணங்குவதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்வின் தூதர் மூலம் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இது மிகப்பெரிய நியாமத். இன்னைக்கு பார்க்கிறோம், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த சிலையை அதை கும்பிடுவதற்கு அதை வணங்குவதற்கு 14 மணி நேரம் 18 மணி நேரம் கியூல காத்திருந்து அதுக்கு பிறகு அந்த சிலையை அதுவும் 1 நிமிடம் கூட ஒழுங்கா பார்க்க முடியாது. அது மாதிரி பார்த்துட்டு அப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு 18 மணி நேரம் காத்திருக்கணும். அதே போல நிறைய பேரை பார்ப்போம், போற வழியில ஏதாவது சாமி சிலை இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி சலிட்டு அடிக்கிறது அல்லது முத்தம் வச்சுக்கிறது, இது மாதிரி செய்வாங்க. சில பேர் நின்ற நிலையிலேயே தோப்பு கரணம் போட்டுட்டு அப்படியே போவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வணக்க வழிபாடு முறை. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல பாருங்க எந்த அளவிற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய பேரருள் புரிந்திருக்கிறார். வெளியில இருந்து நம்ம வர்றோம், பல இடங்களுக்கு சென்று வருகின்றோம். வந்த பிறகு பள்ளிவாசல்ல நுழைகிறதுக்கு முன்னாலேயே நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம்.
அதனால வெளிப்புற சுத்தம் நமக்கு கிடைச்சிருக்கு, உடல் ரீதியான சுத்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. உள்ள வந்து ஒரு 2 ரக்காத்து நம்ம அல்லாஹ்வை நினைத்து தொழுகின்ற போது மனசு அப்படியே நிம்மதி அடைகின்றது, மனசுல ஒரு நிம்மதி நமக்கு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நியாமத் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட அந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத் அல்லாஹ் செஞ்சிருக்கிறோம் பாரு. எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கான வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே, அதுதான் மிகப்பெரிய நியாமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை குறித்து சொல்கின்ற போது அது எனக்கு கண்குளிர்ச்சி என்று சொல்கின்றார்கள். மற்றொரு இடத்துல அது ஓய்வு என்று சொல்கின்றார்கள். ஆம், இன்று மனிதன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறான், கொஞ்ச நேரம் பிரேக் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பிரேக் தான் இந்த தொழுகை. அந்த பிரேக் டைம், அந்த நேரத்துல மனிதன் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கான ஒரு நேரம் தான். நிம்மதியாக ஒரு 2 ரக்காத் அவன் தொழுதுட்டால், அது லுகர் 4 ரக்காத் தொழுது விட்டால் அவன் நிம்மதி அடைகின்றான். அதன் பிறகு வேலையை செய்கின்ற போது ஃப்ரெஷ், புதிதாக, அதாவது புதிதாக புத்துணர்ச்சியோடு வேலையை தொடங்கும். இப்படி மனிதன் சோர்வடைந்து விடுகின்ற போது புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு வழிதான் இந்த தொழுகை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓய்வு என்று சொன்னார்கள். அப்ப ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தொழுகைக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது ஐங்கால தொழுகை என்பது மூமின்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நியாமத். அதை இந்த சமுதாயம் உணராமல் இருக்கின்றார்கள். பாதி பேர் தொழுகிறாங்க, பாதி பேர் இன்னும் பாதி பேர் வந்து தொழுகிறது இல்லை. அந்த ஐங்கால தொழுகை பேணி தொழுகின்ற போதுதான் ஒரு மனிதனுக்கான நிம்மதி, அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடைவது எல்லாமே அதுல இருக்குது. அதே போல ஒருவர் ஐங்கால தொழுகையை பேணி தொழுகின்ற போது பல்வேறு நன்மைகள் அவருக்கு கிடைக்கின்றன. அதுல மிக முக்கியமாக நேரம் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் 5 நேர தொழுகையும் 5 நேரத்தில் இருக்கிறது. 5 தடவை ஒரே நேரத்தில் நம்ம தொழுவது கிடையாது, 5 தனிப்பட்ட நேரம். அந்த ஒவ்வொரு நேரத்தை நம்ம பேணி ஒருவன் தொழ வேண்டும் என்று சொன்னால் அவன் நேர மேலாண்மை தெரிஞ்சாதான் செய்ய முடியும். இன்னைக்கு இந்த நேரம் அசர் நேரம் ஆயிடுச்சு, உடனே நம்ம தொழுகை போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல அசர் நேர தொழுகையை அவன் நிறைவேற்றுவான். அடுத்து மகரிப் நேரம் வந்துருச்சு, மகரிப் தொழுகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நினைவு வரும். அதுக்கப்புறம் இஷாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நேரம், ஒவ்வொரு தடவையும் அவன் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், நேர மேலாண்மையை பேணுகின்றான். அப்ப ஒவ்வொரு வேலைக்கும் அவன் நேரத்தை குறிச்சுக்குவான். இந்த நேரத்துல இந்த வேலையை முடிக்கணும், அப்பதான் தொழுகைக்கு இங்க போக முடியும். வெளியில போகும்போதே நம்ம வந்து ப்ரோக்ராம் போட்டுக்கிறோம், இந்த இடத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பள்ளியில போய் துகரை தொழுதரலாம், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசரை வந்து அந்த பள்ளியில தொழுதரலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை நம்ம குறிச்சுக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த தொழுகை இருப்பதன் காரணமாகத்தான் நம்ம குறிப்பிட்ட நேரத்துல நம்முடைய வேலையை முடிக்கவும் முடிகிறது. இப்ப இதுக்கெல்லாம் வந்து இந்த தொழுகை மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. தொழுகை என்னென்ன தொழுகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறுமனே வந்து நம்ம ஜும்மா தொழுகக்கூடிய மக்களுக்கு ஜும்மா மட்டும்தான் தொழுகை, அதுக்கப்புறம் வந்து பெருநாள் தொழுகை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா எவ்வளவு தொழுகைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன தொழுகை இருக்குது, எப்படியெல்லாம் இறைவனை நாம் தொழுக வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், அதுக்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து பல்வேறு செய்திகள் ஹதீஸுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக ஐங்கால தொழுகை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது அது சுருக்கமாக அதை சொல்லிவிடுகின்றான். அந்த வக்த தனித்தனியா சொல்லல. அகிமி ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். நபியே, சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை அதுக்குள்ள என்னென்ன தொழுகை வருது, லுகர், அசர், மக்ரிப், இஷா, இது அனைத்துமே வந்துடும் அதுக்குள்ள. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அந்த இருள் சூழும் வரை தொழுகைகளை தொழுது வாருங்கள் அப்படின்னு நல்லா ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம். ஃபஜ்ரை மட்டும் தனியா சொல்றோம். ஃபஜ்ர் குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனல் ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லி தனியாக அதை சொல்கிறான். ஏனென்றால் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஏனென்றால் அந்த ஃபஜ்ர் நேர தொழுகையில் மலக்குகள் வருகை தருகின்றார்கள் என்று அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது மலக்குகள் கலந்து கொள்ளும் தொழுகையாகும். மலக்குகள் வர்றாங்க. அப்ப அதனால அதை செப்பரேட்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், தனியாக அதை சொல்லி விடுகின்றார்.
ஆக இந்த ஐங்கால தொழுகையை பேணி தொழுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை. அது யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. பைத்தியக்காரன், அதாவது அறிவற்றவனாக இருக்கிறான், பைத்தியக்காரனாக இருக்கிறான், அதாவது அல்லது அதே போல படுக்கையில சுய நினைவே இல்லாம இருக்கிறான், அதை எழுந்தவரால் நடக்க முடியாது. இது மாதிரி உள்ளவர்களை தவிர மற்ற அனைவருக்குமே தொழுகை கடமை. தொழுகை அவங்க நிறைவேற்றி தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட அவனும் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். கர்ப்பம், அதாவது குழந்தை பிறந்து விட்டால் அதுக்கு பிறகு விதிவிலக்கு இருக்கிறது. ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பாக உள்ள நேரம் வரை அவளுக்கும் தொழுகை கடமை. இப்படி எல்லாருக்கும் தொழுகை கடமை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்துல எந்த வயதிலிருந்து தொழுகையை தொடங்க வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாம் அப்னாஉ ஸப்அ ஸினீன், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதினராக இருக்கும் போது அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். அப்ப எப்போதிலிருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற போது இந்த தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் ஐங்கால தொழுகை அது வெறுமனே தனித்தனியாக தொழக்கூடிய தொழுகை அல்ல, மாறாக கூட்டாக ஜமாத்தாக நாம் அதை தொழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனாலதான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு அவரின் கீழ் அந்த தொழுகை நடைபெறுகிறது என்பதை பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, 5 நேரமும் ஒவ்வொரு பள்ளியிலும் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது கூட சில பேருக்கு தெரியாது. 5 நேரம் தொழுகணுமா அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களே கேட்கக்கூடிய, அதாவது ஆச்சரியமாக கேட்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும். அப்ப ஐங்கால தொழுகையை பேணி தொழ வேண்டும், அதுவும் கூட்டு தொழுகையாக அதை தொழ வேண்டும். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, கூட்டாக ஜமாத்துடன் தொழுவது உங்களுள் ஒருவர் தனியாக தொழுவதை விட 25 மடங்கு அதிகமான நன்மை உடையது, அதிக சிறப்பு உடையது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தனியாக தொழக்கூடாது, அந்த ஜமாத்தோடு தொழுக வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஜமாத். இது எதுக்காக வேண்டி? ஒருவருக்கொருவர் இணைப்பு, ஒருவருக்கொருவர் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இதை ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதனால்தான் கூடுதல் சிறப்பு. தனியாக தொழுதா அந்த ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இங்க கூட்டாக தொழுகின்ற போது 25 மடங்கு நன்மை இருக்கிறது. நான் தொழுதுட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். எங்கெங்க தொழுதுங்க? வீட்டுல தொழுதாங்க அல்லது கடையில தொழுதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் விட ஏற்றமானது, சிறப்புக்குரியது அங்கிருந்து நாம் நடந்து வந்து இங்க பள்ளியாசல்ல தொழுகையை நிறைவேற்றுறோம் ஜமாத்தோட, அதுக்குதான் சிறப்பு. 25 மடங்கு நன்மைக்குரியது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெருமக்களே சகோதரர்களே, இது எந்த அளவிற்கு மிக முக்கியமானது என்பதை இன்னும் கொஞ்சம் கவனமா நம்ம பார்க்கணும். இன்னும் அதாவது ஒரு நிகழ்வில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜமாத்தோடு தான் தொழுகையை தொழுவணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒருவர் வருகின்றார், பார்வையற்றவர் ஒருவர் வருகின்றார். சொன்னா இது மாதிரி நான் பார்வையற்றவனாக இருக்கிறேன், என்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது, இரவு நேரத்துல என்னால வர முடியாது, தொழுகையில கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்து சொல்கிறார். எனக்கு இது மாதிரி சூழ்நிலை இருக்குது, நான் வீட்டுல தொழுதுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கின்றார்கள். அவர் போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது திருப்பி அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாருங்க வாருங்க, பாங்கு சத்தம் கேக்குதா உங்களுக்கு? பாங்கு சத்தம் கேக்குதா? ஆமா யார சொல்ல, பாங்கு சத்தம் கேக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி என்றால் அதற்கு நீங்கள் பதில் அளியுங்கள் என்று சொல்லுகிறார். பதில் அளியுங்கள் சொன்னா ஜமாத்தோட தொழுங்க, அதுதான் அதுக்கு பதில். எதுக்கு பாங்கு 5 வேளை சொல்றாங்க? அது ஜமாத்தோடு அனைவரும் தொழ வேண்டும் என்பதற்காக 5 நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது. இல்லாட்டி அது தேவையே இல்லையே, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க 5 வக்து தொழுதுக்கலாம், பாங்கு தேவையில்லை. பாங்கு எதற்காக சொல்லப்படுகிறது? எல்லோரும் ஒன்றாக ஒரே நேரத்துல அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் அவரை கேட்கிறாங்க, பாங்கு சத்தம் கேக்குதா? ஆமா கேக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் அளியுங்கள் என்று சொல்கின்றார். அப்ப ஒரு மஸ்ஜிதுல பாங்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, யாரு காதலாம் விழுதோ அவங்க எல்லாம் ஜமாத்தோட கலந்து கொள்ள வேண்டும், ஜமாத்துல தான் தொழ வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும்.
இப்ப பள்ளிக்கு பக்கத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா பள்ளியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தொழுகையாளிகளா என்றால் இல்லை. நிறைய இடங்கள்ல நம்ம அதை பார்க்கணும். அப்ப இழப்புக்குரியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எவ்வளவோ பேர் பள்ளியை விட்டு தூரமா இருக்கிறாங்க, அவங்க கூட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேகமா வந்து அந்த ஜமாத்துல கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்துல பள்ளிக்கு பக்கத்துல இருந்துகிட்டு அவங்க ஜமாத்துல வந்து தொழுகிறது இல்லை. இப்ப இப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலையும் நம்ம பார்க்கணும். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே அவர்களே, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதுவும் ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஐங்கால தொழுகையை நம்ம நிறைவேற்றுறமே ஒவ்வொரு நாளும், அது தவிர தொழுகைகள் இருக்கின்றன. அதுதான் சுன்னத்தான தொழுகைகள். இப்போ ஃபஜ்ருக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் தொழுகிறோமே, அது சுன்னத்து மக்கதான். உறுதி செய்யப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட சுன்னத். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதை தொழுது வந்திருக்கிறார்கள். இப்படி நம்ம பார்க்கின்ற போது 12 ரக்காத்துகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த 12 ரக்காத்துகளை ஒவ்வொருவரும் விடாமல் தொழ வேண்டும். அப்படி யார் தொழுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூல், முஸ்லிம் என்ற நூலில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது. மன் சாபர் அலா சிந்தை அஷர்த ரகாத்த மின சுன்னா புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா. யார் 12 ரகாத்துகளை பேணுதலாக கொண்டு வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. அது என்னென்ன ரகாத்து? அர்பவும் கபுல லுஹ்ரி வ ரகாத்தைனி பாதம் லுஹ்ரி. லுஹருக்கு முன்னால நம்ம தொழக்கூடிய 4 ரகாத்து, லுஹருக்கு பின்னால தொழக்கூடிய 2 ரகாத்து. இந்த 6 ரகாத்துமே சுன்னத்து மக்கதான், கண்டிப்பாக நாம் தொழ வேண்டும். சுன்னத்து மக்கதான். அதுக்கு பிறகு ரகாத்தைனி பாதல் மாறி ஒரு ரகாத்தைனி பாதல் இஷா. மகரிபுக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரகாத், இஷாவுக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரகாத், இது சுன்னத்து மக்கதான். அதன் பிறகு ரகாத்தைனி கபுலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னால தொழக்கூடிய 2 ரகாத். ஆக இந்த 12 ரகாத்துகள் சுன்னத்து மக்கதா. இதை பேரி தொழக்கூடியவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அது கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, எத்தனை பேர் தொழுகைக்கு வர்றாங்க. சில பேர் கடைசி நேரத்துல வருவாங்க. ஆரம்பத்துல இருக்க வரவங்க உண்டு. ஆனா கடைசி நேரத்துல தொழுதுட்டு அதோட போயிடுறாங்க. அந்த முன் சுன்னத்து தொழுகிறது இல்லை, அல்லது பின்னால உள்ள பின் சுன்னத்தும் தொழுகிறது இல்லை. மிக வேகமாக பள்ளியை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கவலைக்குரிய விஷயம் இது, மிகவும் கவலைக்குரிய விஷயம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, பர்லு மட்டுமல்ல, அதன் பிறகு தொழக்கூடிய சுன்னத்தும் மக்கதா இருக்கின்றது. குறிப்பாக இந்த 12 ரக்காத்துகளையாவது நாம் தொழ வேண்டும். அசருக்கு முன்னால இருக்குது 4 ரக்காத்து சுன்னத்து, இஷாவுக்கு முன்னால 4 ரக்காத்து சுன்னத்து இருக்குது. அதெல்லாம் நம்ம தொழுகலாம். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டால் கூட இந்த 12 ரக்காத்துகளை நாம தொழ வேண்டும். அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி நம்ம பார்க்கின்ற போது அடுத்ததாக தொழக்கூடியதான் வித்ரு என்பது. நிறைய பேருக்கு தெரியும், அதாவது ஐங்கால தொழுகை தொழக்கூடியவங்களுக்கு தெரியும். வித்ரு என்பது ஒரு தொழுகை இருக்கிறது. அது 3 ரக்காத்து ஹனஃபி மதுஹப்ல சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹப்னு சொன்னா 1 ரக்காத் தனியா தொழுவாங்க, 2 + 1 3 அப்படி தனியா தொழுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நிறைய பேரு அது தொழுகாம இன்னைக்கு வேகமாக, அதாவது இஷா தொழுத உடனே ஒரு குரூப் போயிடுறாங்கல்ல, அவங்க எல்லாம் சுன்னத் தொழ முடியாது, வித்ரு தொழ முடியாது, அப்படியே அவங்க போயிடுறாங்க. அப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தொழுகையை கூடுதலாக வழங்கியுள்ளான், அதுதான் வித்ரு தொழுகை என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார். ஆக அந்த வித்ரு தொழுகையை நாம் தொழ வேண்டும். மற்றொரு இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற போது, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர அவ்திரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் வித்ரு தொழுங்கள், ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒற்றையானவன், அவன் ஒற்றையே விரும்புகின்றான். அதாவது ஒற்றையாக உள்ள அந்த தொழுகையை விரும்புகிறான். அப்படி இருக்கும்போது கடைசியாக நம்முடைய தொழுகையின் கடைசியாக அந்த ஒற்றைப்படை தொழுகை இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் 3 ரக்காத்துகளை நம்ம தொழுகிறோம். அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, இஜாலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைல் வித்ரா. உங்களுடைய இரவு தொழுகையின் கடைசியாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள், வித்ரு தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ப வித்ரு தொழுகை தான் நம்முடைய தொழுகையின் கடைசியாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது
அதையும் தாண்டி நஃபிலான தொழுகைகள் நிறைய இருக்கு. நஃபிலான வணக்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த நஃபிலான வணக்கங்கள் மூலம் நாம் இறைவனை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகின்றோம். ஃபர்லான கடமைகள் மூலம் ஃபர்ல செய்கின்ற போது அல்லாஹ்வை நெருங்குகின்றோம். அதே போல அல்லாஹ்வுடைய அன்பையும் உவப்பையும் பெறுவதற்கான ஒரு வழிதான் நஃபிலான வணக்கங்கள். அப்படி அந்த நஃபிலான வணக்கங்கள் மூலம் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். என்னுடைய அடியார் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான். இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி நூலில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நஃபிலான வணக்கங்கள் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்றோம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகின்றோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்றோம். அதற்கான வழிதான் நஃபிலான வணக்கங்கள். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான செய்தி, நம்முடைய ஃபர்லு தொழுகைகளில் அல்லது ஃபர்லுகளில் எந்த ஃபர்லா இருந்தாலும் சரி, அதுல குறைபாடுகள் இருந்தால் நஃபிலான வணக்கங்கள் மூலம், தொழுகை மட்டுமல்ல, நஃபிலான நோன்புல குறைபாடு இருந்தா நஃபிலான நோன்பு, ஜகாத்துல குறைபாடு இருந்தா நஃபிலான ஜகாத், தான தர்மங்கள் செய்யற இது மாதிரி ஒவ்வொரு ஃபர்லுல குறைபாடு இருக்கின்ற போது என்னுடைய அடியானுக்கு நஃபிலான வணக்கங்கள் இருக்குதா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த நஃபிலான வணக்கங்கள் இருந்தால் அந்த குறைபாடு ஏற்பட்டுள்ள அந்த ஃபர்ல இதை கொண்டு நிவர்த்தி செய்யப்படும். நாளை மறுமையில நம்முடைய ஃபர்லுகளில் ஏற்பட்ட குறைபாடுகள் நஃபிலான வணக்கங்கள் கொண்டு நிவர்த்தி செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸுகள்ல பதிவு செய்யப்பட்டது. ஒரு வார்த்தை, அதாவது இந்த நஃபிலான வணக்கங்கள்ல ஒரு செய்தி தான் அவ்வாபீன் அப்படின்னு, சலாத்துல் அவ்வாபீன் அப்படிங்கிறது. அதுவும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி தான். அப்ப இந்த அவ்வாபீன் அப்படிங்கிறது, அவ்வாபீன் சொன்னா என்ன? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். யார் மகரிப் தொழுகைக்கு பிறகு 6 ரக்காத்துகள் தொழுகின்றாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஆக அந்த 6 ரக்காத்துகளுக்கு பேரு தான் ஸலாத்துல் அவ்வாபீன். எத்தனை பேர் தொழுகிறாங்க இன்னைக்கு? அதாவது ஃபர்லு சுன்னத்து இதை தொழுகவே நம்மளால முடியல. அதையும் தாண்டி இந்த அவ்வாபீன் அப்படிங்கிறத தொழுகக்கூடியவர்கள் மிகவும் அரிதிலும் அப்படி இருக்கிறோம். அப்ப இது மாதிரியான தொழுகைகளை நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம தொழ வேண்டும். அதன் பிறகுதான் தராவி தொழுகை என்பது குறித்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்துல அந்த தொழுகையை நிறைவேற்றி வருகின்றோம். அது தராவி தொழுகை. இது மாதிரி நஃபிலான தொழுகைகளுடைய வரிசையில வரக்கூடியதான் இஷ்ராக் தொழுகை இருக்கிறது. அதுக்கு பிறகு லுஹா தொழுகை இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது லுஹா தொழுகை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கின்றார். அந்த லுஹா தொழுகை, அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் எத்தனையோ இருக்கின்றன, அறச்செயல்கள், தர்மங்கள். அதுல நம்ம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இது எல்லாமே அறச்செயல்கள், நன்மைக்குரியவை. இதெல்லாம் சதக்கா. அதே போல நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, அது எல்லாமே சதக்கா தான். இப்படி சொல்லிட்டே வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்றாங்க, இவை அனைத்திற்கும் ஈடாக முற்பகல் நேரத்தில் 2 ரக்காத்துகள் தொழுவது போதுமானதாக அமையும். முற்பகல் நேரத்தில் 2 ரக்காத்துகள், அதாவது முற்பகல் நேரம் சொன்னா ஒரு 11 மணி, 11:30 மணி, 12 மணிக்குள்ள, அதுக்கு முன்பாக தொழக்கூடிய அந்த தொழுகை, அந்த 2 ரக்காத், அது எல்லாவற்றிற்கும் போதுமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதுதான் லுஹா தொழுகை. ஆக இப்படி பல்வேறு தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று ஃபர்லை தொழுவதற்கே சோம்பேறித்தனம். அதன் பிறகு சுன்னத்துகளை தொழுவது அதில் குறைவாக இருக்கிறது. அதை தாண்டி போனா தஹஜ்ஜுத் என்பதோ, இஷ்ராக் என்பதோ, லுஹா என்பதோ நம்ம புதிதாக கேள்விப்படுறோம். என்னங்க புதுசா நிறைய தொழுகை எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க. இப்படி ஹதீஸ்கள்ல ஏராளமான தொழுகைகள், இறைவனை வணங்குவதற்கான வழிமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நம்ம பார்க்கின்ற போது இப்படியான தொழுகைகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை பேணக்கூடியவர்கள் மிக சிலர்தான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது தஹஜ்ஜுத் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தொழுகை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 5 கால தொழுகை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த தஹஜ்ஜுத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல தொழுது வந்தாங்க. அந்த
அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அவங்களுக்கு சொல்கின்றான். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அய்யபஅஸக ரப்புக மகாம மஹ்மூதா. நபியே, உங்களுக்கு நஃபிலாக கூடுதலான தொழுகையாக நாம் இந்த இரவு தொழுகையை ஆக்கியிருக்கின்றோம். இப்படி நீங்கள் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றி வந்தால் உங்களை கண்ணியமான புகழுக்குரிய இடத்தில் அல்லாஹ் உங்களை எழுப்பலாம், அங்கே புகழுக்குரிய இடத்திலே உங்களை அமர்த்தலாம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல் இஸ்ரா என்ற அந்த அத்தியாயத்திலே அந்த வசனம் இடம்பெறுகிறது. அப்ப இந்த தஹஜ்ஜத் தொழுகை என்பது மிக முக்கியமானது. அந்த நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம எழுந்து தொழுகின்ற போது இறைவனுக்கும் நமக்குமான ஒரு தொடர், ஒரு நெருக்கமான தொடர்பு அந்த நேரத்துல ஏற்படுகிறது. அந்த நேரத்துல நாம் செய்யக்கூடிய, நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகள் ஏற்கப்படுகின்றன, நாம் துவா செய்யக்கூடிய துவாக்கள் ஏற்கப்படுகின்றன. அப்படியான ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதும் முதலாக அவர்கள் பேசிய வார்த்தை, அந்த பேசிய வார்த்தை தான் இது. அதாவது அது குறித்து அந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன பேசுறாங்கன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க யூதராக இருந்தாங்க அந்த நேரத்துல. அதன் பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாக என்ன பேச போகின்றார் அப்படின்னு நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, யா அய்யுஹன் நாஸ் அஃஷு ஸலாம் வதஇமுத் தஆம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். மக்களே, நீங்கள் சலாமை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, சலாமை பரப்புங்கள். வதஇமுத் தஆம், பசித்தவருக்கு உணவு கொடுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் எழுந்து தொழுங்கள். இப்படியெல்லாம் செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழையலாம், நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அந்த மதீனாவுக்கு போன புதிதில ஆரம்பத்துல பேசினார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, இதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, முதலாக அவர்கள் பேசக்கூடிய அந்த செய்தியிலேயே அந்த இரவு வணக்கத்தை குறித்து பேசுகிறார்கள் சொன்னால் எந்த அளவிற்கு அது உயர்வானது, மேன்மைக்குரியது, அது எந்த அளவிற்கு இறைவனோடு நம்மை தொடர்புல ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்படியாக நஃபிலான தொழுகைகள் ஏராளம் இருக்கின்றன. எனவே இது போன்ற நஃபிலான தொழுகைகளையும் நாம் பேணி தொழ வேண்டும். குறிப்பாக பர்லு தொழுகை, ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு தொழ வேண்டும். வரக்கூடிய ரமலான் வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்துல நம்ம அதுக்கு தயாராயிடணும். ஐங்கால தொழுகை பேணி ஜமாத்தோட தொழணும். அதுக்கு பிறகு 12 ரக்காத்துகள், சுன்னத்தான 12 ரக்காத்துகள் சொல்லியிருக்கிறேன். அந்த 12 ரக்காத்துகளை பேண தொழ வேண்டும். அதன் பிறகு உரிய இருக்கக்கூடிய தொழுகைகள், தராவி தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை உட்பட இந்த தொழுகைகளை நாம் பேணி தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கான நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. எத்தனை பிற சமுதாய மக்களுக்கு எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று தெரியவில்லை, அப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு கற்பித்து இருக்கிறான். எனவே அந்த தொழுகையை முறைப்படி பேணி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.